ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அஞ்ஞாதவாசி அப்படிங்கிற ஒரு கன்னட படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் வந்து கிணத்தை நோக்கி ஓடி வரான். அவன் வந்து கிணத்துக்குள்ளே அம்மா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே கிணத்துக்குள்ளே குதிச்சிடறான். பார்த்தா அவங்க அம்மா வந்து இன்னொரு கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த கையை கடிச்சு விடாமல் பிடிச்சிட்டே இருக்காங்க. கையை கடிச்சு எடுத்து விட்றான். அதோட அந்த சீன் முடியுது. இப்போ ப்ரெசண்டில் காட்டுறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து ஒரு வீட்டுக்கு வராரு. இவர் வந்து ஒரு போலீஸ்காரர். அவர் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அங்கிள் அங்கிள் பேசிகிட்டு இருக்கு. அந்த போலீஸ் வந்து இன்னொரு சாரை போய் மீட் பண்ணுறாரு. அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டர். இப்போ அவர் வீட்டுக்கு தான் அந்த சார் போய் பார்க்குறாரு. சார், என்ன சார் நீங்களும் எல்லாம் சமைச்சிட்ருக்கீங்க, நாங்களும் ஹெல்ப் பண்ணவா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒன்று அவங்க ஒய்ஃப் வந்து இல்லை அவங்க அம்மா நினைவு நாள் அன்றைக்கி அவரே சமைச்சாதான் அவருக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது கான்ஸ்டபிள் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டே கேட்குறாரு, ஆனால் அவங்களோட தம்பி தங்கச்சிங்க அவங்களாம் வருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒன்று அவங்க ஒய்ஃப் வந்து ஆமாம் அவங்களாம் எங்கே வருவாங்க, இவர் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, ஆனால் அவங்களாம் திரும்பி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்டே நீங்கள் கீழே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாரையும் ஜீப்பில் அழைச்சிட்டு வந்துடுங்க, இன்றைக்கி எங்கள் அம்மா நினைவுனாலும் இங்கே தான் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிடுவார். அதே மாதிரி அந்த கான்ஸ்டபிளும் கீழே போயிட்டு எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு மேலே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ வந்து இன்னொரு சீன் காட்டுவாங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து சாயங்காலமாக வீட்டுக்கு வா ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பும். அதோட அந்த சீன் வந்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனும் அந்த பொண்ணை தேடி அவன் வீட்டுக்கு போயிருப்பான் சாயங்காலத்தில். அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இதை வந்து மாமா கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கன்னத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு நீ நினைக்கிறது நடக்காது ரோஹித், இதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் இந்த பையனும் அந்த சாப்பாட்டை எடுத்து அந்த சிக்கன் எடுத்து சாப்பாட்டில் வச்சு அதை அந்த ஒரு பெரியவருக்கு வந்து கொடுப்பான். அதோடு இந்த சீன் முடியுது. அப்புறம் பார்த்தா யானைங்கள்லாம் காட்டில் வந்து நைட் நேரத்தில் போயிட்டுருக்குங்க. அதில் ஒரு குட்டி யானை வந்து தெரியாமல் அந்த கரண்ட்டு கம்பிக்கிட்ட போயிடும். அப்புறம் இந்த பையனும் அடித்து பிடிச்சி திருச்சி ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த குட்டி யானை என்ன பண்ணிடும், அந்த கரண்ட்டு வேலியில் தெரியாமல் போய் மாட்டிக்கு போவோம். அப்போ வந்து அவங்க அந்த அம்மா யானை குறுக்கால் வந்து அந்த குட்டியை காப்பாற்றி அந்த அம்மா யானை வந்து போய் கரண்ட் கம்பியில் விழுந்துடும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஷாக் ஆகி பெரிய ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆகி அந்த ஊருக்கே பவர் கட் ஆகிடும். மறுநாள் விடுந்தது இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாரும் இந்த மாதிரி சீனிவாசன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சீனிவாசன் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக போகிறாரு. யாருன்னா அந்த பெரியவர் தான் வந்து சீனிவாசன், அந்த நேற்று சாப்பாடு சாப்பிட்ருப்பார்ல அவர் தான் அந்த ஊருக்கே வந்து பெரியவர். அவரை காட்டுறாங்க. இவரை பார்த்தோன்னே இந்த போலீஸ் வந்து இது வந்து ஒரு கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. இப்போ வந்து அப்படியே வந்து பழசு வந்து காட்டுறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. முதல் நாள் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் ஒரு அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சு பேசிகிட்டு இருப்பார். அப்போ தான் அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்லுவார், நீ ஜீப் எடுத்து கீழே போய் எல்லோரும் எடுத்துருவான்னு சொல்லுவார். அப்புறம் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவர் சமைச்சு முடித்து அவங்க அம்மா நினைவாக ஒரு காக்காவுக்கு சாப்பாடு வச்சு விரதம் முடிப்பார். அப்புறம் அங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறி இருப்பார். அவர் கூட வேலை பார்க்குறவங்களும் இவர் செஞ்ச அந்த விரத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவங்க அம்மா நினைவு நாளமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அன்றைக்கி நைட்டு தான் அந்த யானை விழுந்து பவர் கட் ஆகிருக்கும். மறுநாள் காலையில் இவர் யதார்த்தமாக வரும்போது தான் அந்த மாதிரி வந்து இவர் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சு சரின்னு இவர் பார்க்குறதுக்காக இவர் வீட்டுக்காக வந்திருப்பார். அந்த சீனிவாசன் அப்படிங்கிற பெரியவர் வீட்டுக்கு வந்திருப்பார். அப்படி அவர் வீட்டுக்கு வந்து துக்கம் அனுசரிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை வந்து அவர் நோட் பண்ணுவார். அவர் வந்து ஏதோ சாப்பிட்டு தான் வந்து இறந்து போயிருப்பார். அவர் வாயில் அப்படியே சாப்பாடு ஒட்டியிருக்கும். அதை பார்த்துட்டு பின்பக்கமாக போய் பார்க்கும்போது அவங்க அந்த வீட்டில் வந்து சேவல் வந்து அந்த குப்பையிலேருந்து எதையோ பார்த்து பயந்து அப்படியே குதிச்சுட்டே இருக்கும். அதை பார்த்து இவருக்கு ஒரு சந்தேகம் வந்து திரும்பி வந்து எல்லாரையும் பார்த்து இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ வந்து ப்ரெசண்ட்டாக காட்டுறாங்க. இப்போ வந்து அந்த கான்ஸ்டபிள் வந்து 25 வருஷமாக எந்த கேஸுமே ஃபைல் பண்ணதில்லை. இப்போ என்ன புதுசாக அவர் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போயிட்டு என்ன பேசும்போது இல்லை இது கண்டிப்பாக கொலை தான், சரி ஒரு பையன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இறந்து போன சீனிவாசனுக்கு ஒரு பையன் இருக்கார். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அவர் எப்படி இப்போ கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு பின்னாடி வந்து நின்றுட்டு ரோஹித் கிட்ட சொல்லுங்கள், ரோஹித் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதும் சரி அப்போனா அந்த ரோஹித்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் அனுப்பி வைப்பார்.
இப்போ வந்து ரோஹித் வந்து காட்டுறாங்க. ரோஹித்தோட அண்ணன் வந்து ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அதை நினச்சி அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ரோஹித் வந்து இப்போ தான் படிப்பை முடிச்சிருப்பாரு, சின்ன பையன். அவன் வந்து அவங்க அண்ணன் கிட்ட வந்து எனக்கு கம்ப்யூட்டர் வேணும், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவார். அவங்க அண்ணனும் அவங்க அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. இது வந்து 2000க்கு முன்னாடி நடக்கிற கதை. இந்த காலத்தில் வந்து ஒரு கிராமத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் வந்து இறங்குது. அது வந்து இந்த பெரியவர் உயிரோடு இருந்த டைமில் காட்டுறாங்க. அந்த டைமில் வந்து அந்த பெரியவருக்கு அது சுத்தமாக பிடிக்காமல் மதிக்காமல் போயிடுவார். இவங்க தான் முதல்ல வாங்கின கம்ப்யூட்டர் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பூஜையெல்லாம் போட்டு ஆரத்திலாம் காட்டிவாங்க. அந்த பையனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக கம்ப்யூட்டரில் ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக இருப்பான். அப்போ தான் திடீர்னு வந்து அந்த ஊருக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃபோட தம்பி வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே ஊருக்கு வந்திருப்பார். அந்த பையனோட அக்கா வந்து, என்னடா தம்பி உனக்கு லெட்ரு போட்டால் 3 மாதம் ஆகுது, நீ ரீப்ளை பண்ண 3 மாதம் ஆகுது, இப்படியே இருந்தால் நம்ம எப்படி பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த பையனுக்கு வந்து கம்ப்யூட்டரில் கொஞ்சம் வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பையனை கூட்டிகிட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த ரோஹித் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த ரோஹித்தோட கம்ப்யூட்டரை வந்து அந்த பையனும் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி மெயிலெலாம் அனுப்பி முடிச்சுட்டு அவன் ரோஹித் கிட்டே தேங்க்ஸ் சொல்லி பேசிகிட்டு இருப்பான். பையன் வந்து ரோஹித் கிட்டே சொல்லுவான், அந்த மாதிரி லெட்ரு போட்டால் போய் சேர 3 மாதம் மேலே ஆகிடுது, நான் பேசாமல் உனக்கு மெயில் அனுப்புகிறேன், நீ எங்கள் அக்கா கிட்டே வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டெலிவர் பண்ணிவிடு, உனக்கு வேணால் 50 ரூபா பணம் தரேன், சார்ஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னது இவனுக்கும் அந்த ஐடியா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரின்னு அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்து லெட்டருக்கு பதிலாக அந்த மாதிரி மெயில் தான் உடனே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மெயில் மூலியமாக எல்லாருக்கும் போய் ஊரில் இருக்க எல்லாருக்கும் லெட்டர் சொல்லி சார்ஜ் வாங்கிட்டே இருப்பான். அப்போ தான் வந்து அருண் அப்படின்னு ஒரு பையன் வந்து இவனுக்கு வந்து மெயில் பண்ணுவான். அருண் யாருன்னா அந்த பெரியவரோட பையன். இந்த பெரியவரோட பையன் வந்து கம்ப்யூட்டர் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிப்பார். அதனால் இந்த பெரியவருக்கு வந்து கம்ப்யூட்டர்னாலே சுத்தமாக பிடிக்காது. இதனால தான் என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுவார். அந்த பையன் அமெரிக்காவுக்கு போனவங்க திரும்பி அவங்க அப்பாவை பார்க்க வரவே மாட்டான், அவங்க அப்பா கிட்ட பேசவும் மாட்டான். அப்போ தான் வந்து அருண் வந்து ரோஹித்துக்கு மெயில் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பாவை போய் பாரு, அவர் நல்லா இருக்காரா இல்லையான்னு எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ரோஹித்தும் போய் உங்கள் அப்பா பார்த்துட்டு வந்து உங்கள் அப்பா நல்லா தான் இருக்காரு, சூப்பராக இருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒன்று அருண், எங்கள் அப்பாவுக்கு வந்து சிக்கன்னா பிடிக்கும், நீ கொஞ்சம் கடையிலேருந்து வாங்கி நீயா கொடுத்த மாதிரி கொடு, நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்காத மாதிரி. இவரும் சரி ஓகேன்ட்டு அந்த அருணுக்காக அதெல்லாம் செஞ்சிட்ருப்பாரு, சார்ஜ் பண்ணிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து அருண் வந்து ரோஹித் கிட்டே என்ன சொல்லியிருப்பாரு, நான் ஊருக்கு வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ரோஹித்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் ரோஹித் கிட்ட வந்து இந்த மாதிரி பங்கஜா கிட்டே கொஞ்சம் நான் என் மெசேஜை சொன்னேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பங்கஜா யாருன்னு காட்டுவாங்க, அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுகிட்ட வந்து ரோஹித் வந்து இந்த மாதிரி அருண் உனக்கு லெட்டர் போட்டான்னு சொன்னது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இவங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அருண் வந்து வேலைக்காக இவங்களை விட்டுட்டு போனவங்க திரும்பி கூட இவங்களை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு பங்கஜத்துக்காக மெயில் அனுப்பியிருப்பாங்க. பங்கஜாவும் வந்து ரோஹித் மூலயமா அருணுக்கு வந்து நிறையா மெயிலெலாம் அனுப்பி 2 பேரும் மெயிலே பேசிகிட்டு இருப்பாங்க ரோஹித் மூலயமா. அடுத்த சீனில் வந்து இன்ஸ்பெக்டரும் அந்த பெரியவரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு தான் உலகம், கம்ப்யூட்டர்லாம் வந்து எல்லாரையும் அழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ரோஹித்தோட அப்பாவும் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அந்த மாதிரி பேசிட்டு நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன் என்னை கண்டுக்கவே இல்லை, அதனால் நான் எல்லா சொத்தையும் வந்து ஹோம்ஒர்க் எழுதி வச்சுட்டு நான் சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் சொல்லுவார். அது வந்து இந்த பையன் வந்து ஒரு மாதிரி பார்ப்பான். அதுக்கு அடுத்த சின்ன ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பாங்களே, ரோஹித் சாயங்காலமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிற சீன் வந்து அப்போ தான் வரும். அப்போ சாயங்காலம் பார்த்தா அந்த ரோஹித் வந்து அந்த பெரியவரை வந்து மீட் பண்ணியிருப்பார். அதோட அந்த சீன் முடிஞ்சிடு. இப்போ வந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ கான்செப்ட் வந்து நான் போய் ரோஹித்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்தை தேடி அவரோட வீட்டுக்கு போயிருப்பார். அங்கே போய் பார்த்தா ரோஹித் வந்து அப்படியே இறந்து போய் கிடப்பார். கம்ப்யூட்டர்லாம் அப்படியே எரிஞ்சு புகஞ்சு போயிருக்கும். அப்போ அங்கே இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று ராத்திரி வந்து ஹை வோல்டேஜ் ஆனிச்சு, அதனால ரோஹித் வந்து ஷாக் அடித்து இறந்துருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் அந்த டேபிளில் வந்து ஒரு சிக்கன் பீஸ் இருக்கும், அதை நோட் பண்ணுவார். இப்போ திரும்பி பேக்குக்கு போவாங்க. அப்போ அருணோட ஃபோட்டோ வந்து பார்க்கணும் அப்படின்னு பங்கஜா சொல்லியிருப்பாங்க. அது அருண்கிட்டே மெயில் மூலயமா வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் வந்து அந்த பங்கஜா கிட்டே கொஞ்சம் பேசுவானே, ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது அந்த பங்கஜமும் நான் நானும் லவ் பண்ணோம், அவன் என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டான், அவனுக்காக நான் 8 வருஷமாக காத்துட்ருக்கேன்,
அவன் எனக்காக நிச்சயமாக திரும்பி வருவான், நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு ரோஹித் வந்து பங்கஜம் கையை பிடிச்சிருவாரு. அப்போ வந்து பங்கஜம் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க ரோஹித்தை. ஆனால் ரோஹித் ரொம்ப கேஷுவலாக வந்து அருண் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வரேன்னு மெயில் போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு எழுந்திரிச்சு நின்று சாயங்காலமாக வா ரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் கோழி அடித்து குழம்பு வச்சு அந்த டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி அந்த ரோஹித் கிட்டே கொடுத்துட்டு இதை மாமா கிட்டே கொடுத்துரு, நீ வந்து கட்டாயமாக சாப்பிட்றாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோஹித் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இதோட இதை மறந்த ரோஹித் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். ரோஹித் வந்து அதை எடுத்துகிட்டு சைக்கிளில் போகிற வழியில் இன்னொருத்தர் மேலே மோதிடுவார். அவர் யாருன்னா அந்த பெரியவர் கூட வேலை பார்க்குறவர். அவர் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு. அப்போ தான் ரோஹித் வந்து ஞாபகம் வரும். இந்த மாதிரி பெரியவர் வந்து உயில் எழுதி வைக்க போகிறாரு அப்படின்னு சொன்னது அப்போ தான் ஞாபகம் வரும். ரோஹித் ஒன்றே பயந்துட்டு வீட்டுக்கே திரும்பி வந்து யோசிப்பார், இவன் என்ன பண்ணலாம், ஒரு வேளை அவர் உயிரெலாம் எழுதி வச்சுட்டாருன்னா அருண் திரும்பி ஊருக்கு வரமாட்டார், அருண் ஊருக்கு வரலன்னா என்னோட பிஸ்னஸும் நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து எப்படி ஒரு மனுஷனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்ப்பாரு. அவங்க அப்பாவோட தூக்க மாத்திரைலாம் எடுத்து பவுடர் பண்ணி அதை வந்து அந்த சாப்பாட்டில் வந்து கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரின்ட்டு அதுலேருந்து ஒரு 2 பீஸை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டிஃபன் பாக்ஸில் வந்து அந்த தூக்க மாத்திரையை கலந்து அதை க்ளோஸ் பண்ணி கொண்டு அந்த பெரியவருக்கும் கேஷுவலாக சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவார். அவர் பெரியவரும் சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்ட உடனே அவர் இறந்து போயிடுவார். அவருக்கு ஒரு விஷ ஊசியை போட்டு விட்டுட்டு இந்த பையன் அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து அந்த குப்பையில் கொட்டிட்டு தட்டெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கையெல்லாம் தொடச்சிட்டு அங்கேருந்து அவசரமாக ஓடி போயிருப்பான். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு எப்போதும் போல் வழக்கமாக கிளம்பி சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த மாதிரி பெரியவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. சரி இந்த பொண்ணு தான் ஐடியா கொடுத்துருக்கோம், ரோஹித்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கோம். அப்புறம் இவங்கெல்லாம் ரோஹித் வீட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணு சரி ரோஹித் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்தை பார்க்க வரும்போது தான் ரோஹித் செத்து கிடக்குமா. பக்கத்துலேயே அந்த சிக்கன் இருக்கிறதே அந்த பொண்ணு வந்து பார்த்து ஷாக் ஆகிடும். அது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சி அப்படியே தரன்னு ஜீப்பில் ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். போலீஸ் ஸ்டேஷனில் இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் ஒரு பானை உடஞ்சி கலந்துச்சு, அது கூடவே இந்த வேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த வேர் பார்த்ததும் எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிடும். ஏன்னா அந்த வேர் வந்து ரொம்ப விஷமான வேர். அப்போ தான் அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்லும், இந்த மாதிரி நானும் அருண் வந்து லவ் பண்ணோம், ரோஹித் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான், அருண் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வரவே இல்லை, அவனை வர வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷத்தை வந்து கலந்து மாமா கிட்ட கொடுத்தேன், அதனால மாமா செத்துட்டா எப்படியும் அருண் வந்து அப்பா செத்தது கண்டிப்பாக ஊருக்கு வருவார், அப்போ அவரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து வாக்குமூலம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் ரோஹித் எப்படி செத்து போனாருன்னு காட்டுவாங்க. ரோஹித் வந்து அந்த பொண்ணு சொன்னதை மறந்துட்டு அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டே அப்படியே மயங்கி விழுந்துருவார். அப்போ தான் வந்து யானை அடித்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி கம்ப்யூட்டரும் அதே நேரம் தான் எரிஞ்சிருக்கும். போலீஸ் ஸ்டேஷனை காட்டுவாங்க. அந்த வேரோட பேர் வந்து பாஷம்பரா. அது வந்து ரொம்ப ரொம்ப விஷமான ஒரு வேர். அது 3 நாள் தண்ணியில் ஊற வைக்கணும். அதுக்கு வந்து ஸ்மெல்லும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது. அதை கலந்து கொடுத்தா எந்த வித டவுட்டும் இல்லாமல் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு வந்து தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து வானமையில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலேருந்து குதிப்போம், ஆனால் நம்மளால் வானமையில் பிடிக்க முடியாது, நம்ம தான் இறந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார். அப்புறம் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இந்த பொண்ணுனால பாரு 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கஸ்டடி கூட்டிகிட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் சொன்னதுக்கு அர்த்தம் அருள் திரும்பி வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக கேட்டுகிட்டே போகும். இந்த பக்கம் கான்ஸ்டபிளுக்கு வந்து டவுட் வந்திருக்கும், எப்படி இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த மாதிரி அந்த விஷயத்தை பார்த்து தான் அந்த கோழிக்கு வந்து தெரிஞ்சு போய் அதை பயந்து ஓடி இருக்கும், அதை வச்சு தான் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரி இருந்தாலும் நீங்கள் இப்படி அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா இது உங்கள் லைஃப்பில் மேபி நடந்திருக்கணும், உண்மையை சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் இப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார். அது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் போய் கிணத்துல குதிச்சிருப்பாங்க, அது வந்து இன்ஸ்பெக்டர் தான். இன்ஸ்பெக்டரோட அம்மா வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட தம்பியையும் தங்கச்சியையும் கூட்டிகிட்டு கிணத்துல குதிச்சிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் தான் குதித்து அவங்களெல்லாம் காப்பாற்றிருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்குவார். அந்த பொண்ணு வந்து நல்லா வசதியானவங்க, பெரிய குடும்பம். அந்த பொண்ணோட அப்பா வந்து நான் என் பொண்ணை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து ஊருக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவார். அவர் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க தம்பி தங்கச்சிங்கெல்லாம் அவங்க அம்மா வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க.
இன்ஸ்பெக்டர் அவங்க அம்மாட்ட போயிட்டு ஏமா அப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க தம்பி தங்கச்சி எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு உடனே அவங்க அம்மா வந்து ஆமாம் நான் உன்னை மாமனார் வீட்டுக்கெல்லாம் வந்து உட்காந்து இருந்தால் எங்கள் நிலைமையில என்ன ஆகுது, எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, நாங்களாம் அவ்வளோதான், நாங்கள் சமைக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒன்று இன்ஸ்பெக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் எதுக்கு இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்குவேன்னு எவ்வளோ சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் வந்து பயந்துகிட்டே இருக்குங்க. நம்ம அம்மா வந்து நம்மளை திரும்பவும் கிணத்துக்குள்ளே தள்ளிட்டுருவாங்க, நம்மளை திரும்பவும் கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்குங்க. பொண்ணு போயிட்டு அவங்க அண்ணன்ட்ட வந்து அண்ணா அந்த மாதிரி அம்மா ஏதாவது பண்ணிவிடுவாங்களோன்னு பயமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அவங்க அண்ணனும் அப்போல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரை தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து அதை 3 நாள் ஊற வச்சு அதில் வந்து சமைச்சு அதை தூக்கி போட்டிருப்பாரு. அது பானையை அவர் தூக்கி போட்ட இடத்துல வந்து அந்த சேவல் பார்த்து பயந்து ஓடி இருக்கும். அதை வச்சு தான் இவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு பாயசம் செஞ்சு அவங்க அம்மாவை எழுப்பி அம்மா அந்த மாதிரி பாயசம் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவங்க அம்மாவும் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு இறந்துருப்பாங்க. அதை வந்து இப்போ அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து அவங்க தம்பி தங்கச்சிங்க நல்லா இருக்கணும், அவங்கள பார்த்துக்கணும், அதுக்கு அவங்க அம்மா வந்து இடைஞ்சலாக இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து மென்டலாக ரொம்ப அவரை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் அவர் வேறு வழி இல்லாமல் அவங்க எங்கே வந்து அவங்களுக்காக அவங்க அம்மா தங்கச்சி தம்பியும் கொண்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இப்படி அவங்க அம்மாவுக்கே வந்து விஷம் வச்சு கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிவிட்டு பங்கஜம் பண்ண தப்புக்கு கூட அவளுக்கு மன்னிப்பு கிடச்சிரும். ஆனால் நான் பண்ண தப்புக்கு வந்து எனக்கு ஆயுசுக்குமே கடவுள் மன்னிப்பு கொடுக்க மாட்டார், அது ஒரு குற்ற உணர்ச்சியாக என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த முதல் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவர் படையல் வைப்பார், அதை காட்டியிருப்பாங்க. அவர் அவங்க அம்மாவுக்கு படையல் வச்சுட்டு அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகாத குறையாக அந்த ரொம்பவே ஒரு கில்ட்டியாக வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப வருஷமாக அவர் மனசுக்குள்ளே வந்து அந்த குற்ற உணர்வோடைய தான் வாழ்ந்திருப்பார். இதோடு இந்த படம் முடியுது. படம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.